ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம செட் லாங்குவேஜ்ன்ற லெசனில் டைப் ஆஃப் செட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பற்றி முடிச்சு வச்சுருக்கிறோம். இப்போ வந்து டைப் ஆஃப் செட்ஸ் வந்து பார்க்குறோம். இப்போ டைப் ஆஃப் செட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து எம்டி செட் ஆர் நல் செட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எம்டி அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். இப்போ எம்டின்னு என்ன, எதுவுமே இல்லாததான் நம்ம எம்டின்னு சொல்ல போகிறோம். ஸோ எதுவுமே இல்லாத ஒரு செட்டை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா எம்டி செட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ டெஃபினிஷன் எ செட் கண்டெய்னிங் ஆஃப் நோ எலமெண்ட் இஸ் கால்டு த எம்டி செட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் டினோட்டட் பை இந்த ஜீரோ மாதிரி போட்டு இப்படி அடிச்சிங்கன்னா அது பை அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. பட் இங்கே வந்து எம்டி செட் அப்படின்ற ஒரு இது வந்து டினோட் பண்ணுது. ஸோ இப்படி போட்டாலும் எம்டி தான், ஆர் இப்படி செட் சிம்பிள் போட்டாலும் எம்டி தான். ஸோ இந்த ரெண்டு சிம்பிளும் நீங்கள் எந்த சிம்பிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ரெண்டுமே யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம செகண்டாக பார்க்க போகிறது வந்து சிங்கிள்டன் செட். சிங்கிள்னால் என்ன? ஒன்றே ஒன்று இல்லைங்களா? ஸோ இப்போ சிங்கிள்டன் செட்னால் ஒரு செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லலாம். எ செட் விச் ஹேஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட் இஸ் கால்டு சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன ஃபார்ம்? செட் பில்டர் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ செட் பில்டர் ஃபார்ம் நான் கொடுத்துருக்குறேன். எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 4 எக்ஸ் கிரேட்டர் தென் 6. இது படிக்கிறப்ப அப்படி தான் படிக்கணும். எக்ஸ் லெஸ் தென் 4 எக்ஸ் கிரேட்டர் தென் 6 கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சர் நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நேச்சர் நம்பர். இந்த எக்ஸ்ன்ற இது எலமெண்ட் எல்லாமே வந்து கண்டெய்னாக இருக்கிறது எல்லாமே வந்து நேச்சர் நம்பர். நேச்சர் நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 4க்கு மேலே 6க்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் இந்த செட்டில் எடுத்துக்கணும் அப்படின்றத இது சொல்ல வருது. ஓகேங்களா? அப்போ 4க்கு மேலே 6க்கு கீழே என்ன உனக்கு 5 அப்படின்ற ஒரு நம்பர். அப்போ ஒரே ஒரு நம்பர் தான் டினோட் ஆகுது. அதனால தான் இது வந்து செட் சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைனிட் செட். இப்போ ஃபைனிட்னா என்ன? ஃபைனிட்னா ஒரு கவுண்டபிள் நம்பர்ஸ் இருந்தால் அது ஃபைனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் தானே? ஃபைனிட் அப்படின்னா ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். அதுதான் நமக்கு ஃபைனிட். எ செட் which finite number of elements is called a finite set. A set with finite number of elements. ஒரு செட்டில் வந்து ஒரு ஃபைனிட் கவுண்டபிள் பண்ணக்கூடிய ஒரு நம்பர்ஸில் வந்து ஒரு எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த செட்டு நம்ம என்னென்னு சொல்லலாம்? ஃபைனிட் செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனிட் தான். ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலியில் மிஞ்சி போனால் என்ன 4 மெம்பர்ஸோ ஆர் 5 மெம்பர்ஸோ ஆர் 6 மெம்பர்ஸோ ஆர் 10 மெம்பர்ஸோ தான் இருக்க போகிறாங்க. ஸோ கவுண்டபிள் பண்ணுறக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. ஒரு நம்ம இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்க போகிறதில்ல. கவுண்டபிள் நம்பர் வேல்யூஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபைனிட் செட். ஸோ எந்த செட்டும் இல்லை, எந்த செட்டும் லாஸ்ட்டில் இதுதான் லாஸ்ட்டு எலமெண்ட் அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணால் அந்த செட் எல்லாமே வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்? ஃபைனிட் செட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இன்ஃபைனிட் செட். இன்ஃபைனிட் அப்படின்னா ஒரு முடிவே இல்லாதது, அப்படியே போயிட்டே இருக்கிறது. எ செட் விச் இஸ் நாட் ஃபைனிட் இஸ் கால்டு எ இன்ஃபைனிட் செட். இப்போ ஒரு செட்டு வந்து ஃபைனிட்னு சொல்ல முடியலனாவே அது வந்து என்னென்னு சொல்லலாம்? நீங்கள் இன்ஃபைனிட் செட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் A is equal to set of 5, 10, 15, etc. இந்த எக்ஸெட்ரா போட்டாவே இந்த செட் வந்து என்ன ஆகலைன்னு அர்த்தம்? கம்ப்ளீட் ஆகாது, போயிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஈக்குவலண்ட் செட். இப்போ ஈக்குவலண்ட் செட் அப்படின்றது என்ன சொல்ல வராங்கன்னா 2 finite sets A and B are said to be equivalent if they contain the same number of elements. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இங்கே நல்லா நோட் பண்ணணும். சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க, சேம் எலமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ ஏன்ற செட்டு ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருந்தால் பின்ற செட்டில் என்ன இருக்கணும்? 5 எலமெண்ட்ஸ் இருக்கணும். அது அப்படி இருந்தால் அது வந்து என்னென்னு சொல்லலாம் நீங்கள்? ஈக்குவலன்ட் செட். பட் அந்த 5 எலமெண்ட்ஸுமே வந்து நான் ஈக்குவலாக இருக்கணும், சேமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. இட் இஸ் ரிட்டன் ஆஸ், இது எப்படி ஈக்குவலன்ட் அப்படின்னு ரைட் பண்ணலாம்? இந்த சிம்பிள் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏ ஈக்குவலன்ட் டு பி அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். ஓகேங்களா? இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவலன்ட் செட் தென், இப்போ சப்போஸ் இப்போ ஈக்குவலன்ட் செட்டாக இருந்தால்
நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் வேல்யூஸும் பியில் இருக்கிற நம்பர் ஆஃப் வேல்யூஸும் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் நீங்கள் சேம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ball bat b is equal to set of a comma b. இங்க ball bat என்ற elements, இங்க a b என்ற elements. பட் இங்கே 2 elements தான் இருக்கு, இங்கே 2 elements தான் இருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம், number of a is equal to number of b அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ab வந்து என்னென்னு எழுதணும், நம்ம ஈக்குவலன்ட் செட் இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நோட் the cardinal number of a set a is denoted by. இப்போ இந்த கார்டினல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத கார்டினல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம், என் போட்டு ப்ராக்கெட் போட்டு அந்த செட்டுடைய நேம் எழுதணும். ஏ செட்டாக இருந்தால் ஏ, பி செட்டாக இருந்தால் பி, சி செட்டாக இருந்தால் சி ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஈக்குவல் செட். இப்போ ஈக்குவலுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியும். ஸோ ஈக்குவல்னால் என்ன, சமமாக இருக்குது, ஆமாம் தானே? ஸோ டூ செட்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல் இஃப் தே கண்டைன் எக்ஸாக்ட்லி the same elements. அங்கே வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஈக்குவல் செட்டில் வந்து எலமெண்ட்ஸே வந்து என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கணும். ஓகேவா? அதர்வைஸ் தேர் ஆர் செட் டு பி அன்ஈக்குவல். அப்படி இல்லைன்னா மீதி இருக்கிறது எல்லாமே என்னென்னு சொல்லலாம், நீங்கள் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 4 3 2 1. ஸோ இங்கே அரேஞ்ச் ஆர்டர் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. பட் இங்கே 1 2 3 4 இருந்தால் இங்கேயும் 1 2 3 4 பொசிஷன் தான் சேஞ்ச் ஆகிருக்குது. பொசிஷன் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. அங்கேயும் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 4 எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதோ அதே எலமெண்ட்ஸ் இங்கேயும் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிவர்சல் செட். யூனிவர்சல் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், யூனிவர்ஸ் அப்படின்னாவே ஃபுல் கண்டெய்னாக இருக்கிறது நம்ம இந்த யூனிவர்சல் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ a universal set is a set which contain all the elements of all the sets under consideration and is usually denoted by u. அண்டர் கன்சிடரேஷன். இப்போ நம்ம நினைக்கிறது எல்லாமே எங்கே இருக்கணும், உங்களுக்கு அந்த செட்குள்ளே இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் யூனிவர்சல் செட் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நேச்சுரல் நம்பர்லேருந்து நம்ம எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், எது வேணாலும் இல்லை. இப்போ நேச்சுரல் நம்பர்லேருந்து ஈவன் நம்பர் இருக்கலாம், ஆட் நம்பர் இருக்கலாம், ப்ரைம் நம்பர் இருக்கலாம். ஸோ சம்திங் இது மாதிரி நிறைய செட்ஸ் வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒரு ஃபுல் வேல்யூவும் கண்டெயின் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சப்செட். இந்த சப்செட்டுடைய சிம்பிள் இப்படி தான், இந்த சி மாதிரி இந்த யூவை திருப்பி போட்ட மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு லைன் போடணும். ஓகேங்களா? இது மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு லைன் போடணும், மறக்காதீங்க. சப்செட். ஓகேங்களா? let a and b set a and set b be two sets if every elements of a is also an elements of b. இப்போ ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் பியில் இருந்துச்சு அப்படின்னா தென் a is called a subset of b. அப்போ ஏன்ற செட் என்னன்னு சொல்லலாம், நீங்கள் பிக்கு வந்து சப்செட் அப்படின்னு சொல்லலாம். we can write a subset of b. இதுதான் நீங்கள் ரைட் பண்ண வேண்டியது, a subset of b. if a is not a subset of b, suppose not a subset of we write a not a subset of b அப்படின்னு சொல்லி இப்படி நீங்கள் ரைட் பண்ணணும். நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. a set a is subset of b, then இப்போ ஏன்ற செட் வந்து பின்ற செட்டுக்கு வந்து சப்செட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். தென் நம்பர் ஆஃப் ஏவுடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்றது வந்து பியுடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸோட என்னவாக இருக்கணும், சின்னதாகவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி. ஸோ நம்பர் ஆஃப் ஏ செட்டோட லெஸ் தன்னாவோ ஆர் ஈக்குவலாகவோ இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் பி இப்படி இருந்துச்சுன்னா ஏ இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் பி. அப்போ நம்பர் ஆஃப் ஏன்றது வந்து நம்பர் ஆஃப் பியோட பெருசு இருந்தால் நாட் ஏ சப்செட் ஆஃப் பி. எக்ஸாம்பிள்
1 செட் ஆஃப் இந்த மாதிரி சிம்பிள் இந்த சப்செட் ப்ராப்பர் சப்செட்னு பார்ப்போம். அது வந்து செட்டுக்கு தான் நீ பார்க்கணும். அது பிலாங்ஸ் டு நாட் பிலாங்ஸ் டுன்றது தான் வந்து எலமெண்ட்ஸ் பார்க்குறது. செட் ஆஃப் 1 சப்செட் ஆஃப் 1, 2, 3 இந்த செட்டுன்றது வந்து இதுக்கு சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த செட் வந்து இந்த செட்குள்ள இந்த எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் சப்செட். செகண்ட் ஒன் 2, 4 நாட் ஏ சப்செட் ஆஃப் 1, 2, 3. ஸோ இங்கே 2, 4 இருக்குது. பட் இங்கே 4 எலமெண்ட்ஸ் என்ன இல்லை உங்களுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் இது நாட் ஏ சப்செட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர் சப்செட். இப்போ ப்ராப்பர் சப்செட் அப்படின்ற சிம்பிள் வந்து இதுதான். இந்த யூ மட்டும் போடுற மாதிரி இருந்தால் ப்ராப்பர் சப்செட். லெட் ஏ அண்ட் பி டூ செட்ஸ். இப்போ ஏ பி வந்து டூ செட்ஸ். இஃப் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி and A not is equal to B. If A is subset of B and A not is equal to B. ஏன்றது வந்து பிக்கு சப்செட்டாகவும் இருக்கணும் பட் நாட் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? தென் A is called a proper subset of B. A is called a proper subset of இந்த ரெண்டு பாசிபிள். ஏன்றது வந்து பிக்கு வந்து சப்செட்டாகவும் ஏபி வந்து நாட் ஈக்குவலாகவும் இருந்தால் அப்போ ஏன்ற செட் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லலாம் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம். And we write A subset of B. Example, A is equal to 1, 2, 5, B is equal to 1, 2, 3, 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கம்பல்சரி சப்செட், இது ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ராப்பர் சப்செட் சிம்பிள் போட்டுக்கலாம். இந்த ப்ராப்பர் சப்செட் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஷினில் எது கேட்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர் சப்செட் யூஸ் பண்ணுறதா சப்செட் யூஸ் பண்ணுறதான்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஸ்ஜாயின்ட் செட். இப்போ ஜாயின்னா என்ன ஜாயின் ஆகிருக்கணும், டிசைன்னா ஜாயின் ஆகாது. அப்படி ஜாயின் ஆகிற ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு இங்கே ஒரு மீனிங். டூ செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி டிசைன் இஃப் தே do not have common elements. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் வந்து என்ன இல்லை உங்களுக்கு காமன் எலமெண்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னா அதை நீங்கள் என்ன சொல்லிக்கலாம் டிசைன் செட் அப்படின்னு சொல்லலாம். நோட், இப்போ டிசைன் செட்டாக இருந்தால் கம்பல்சரி ஏ இது வந்து என் கிடையாது, இது வந்து இன்டர்செக்ஷன் சிம்பிள். இப்படி யூவை திருப்பி போட்டிங்கன்னா அது வந்து இன்டர்செக்ஷன் சிம்பிள். அப்போ அது வந்து இன்னும் பின்னாடி பார்க்க போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு எம்டி செட். கம்பல்சரி டிசைன் செட்டாக இருந்தால் அது வந்து என்னவா இருக்குது இன்டர்செக்ஷன் எடுத்தால் எம்டி தான் வரும். ஓகேவா? தென் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி டிசைன் செட். ஓகே, நெக்ஸ்ட் பவர் செட்டை பற்றி பார்ப்போம். இப்போ பவர் செட்டை பற்றி பார்க்க போகிறோம். பவர் செட், த செட் ஆஃப் ஆல் subset of a set A is called the power set of A. The set of all subsets of a set A. இப்போ ஏன்ற ஒரு செட்ஸுடைய எல்லா சப்செட்ஸையும் நம்ம எடுத்து எழுதணும். அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம் பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் டினோட்டட் பை பவர் செட் மீன்ஸ் பி. ஸோ அதனால் பி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிள், ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 3. Then find the power set of A. ஸோ பவர் செட்டை இதாக ரிலேட் பண்ணணும். பவர் செட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு செட். ஃபஸ்ட்டு எல்லா செட்டுக்குமே வந்து எந்த செட் சப்செட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எம்டி செட் வந்து சப்செட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எம்டி செட். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் தனித்தனி செட்டாக அது வந்து என்னவாக தான் இருக்கும் அது உள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் செட் எழுதணும், செட் போர்ட் சிம்பிள் போட்டு. அடுத்தது தேர்ட் ஒன் எழுதணும். அடுத்தது இந்த செட்டு அப்படியே அதுக்கு வந்து என்னவாக இருக்கும் சப்செட்டாக இருக்கும். எம்டி செட் 2ன்ற ஒரு செட்டு, 3ன்ற ஒரு செட்டு, அதுக்கப்புறம் 2, 3. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எம்டி செட் போடணும். அடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் செப்பரேட்டாக உள்ள ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோடைய டபுள் எழுதணும். அதே சப்போஸ் 3 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எம்டி செட், அடுத்து 1 எழுதணும், அடுத்து 2 எழுதணும், அடுத்து என்ன பண்ணணும் 3 எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர், பவர் செட்டுடைய ஆன்சர். ஓகேங்களா? நோட், நம்பர் ஆஃப் ஏ லெஸ் தென் or is equal to number of power set of B. number of elements இந்த ஏழுக்கு number of elements என்ற வேல்யூ வந்து இந்த பவர் செட்டுக்கு உடைய நம்பர் ஆஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம் ஆர் லெஸ் தென்னாகவும் இருக்கலாம். அதோட கிரேட்டர் தான் மட்டும் என்ன இருக்காது உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா தென் number of power set of A is equal to 2 power m. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ற செட்டில் வந்து நம்பர் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 2ஆ,
அப்போ 2 பவர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 4ஆ? இப்போ 4 இருக்கா பாருங்க எலமெண்ட்ஸ் 1, 2, 3, 4 கரெக்ட்டா இருக்கா? ஸோ இது மாரி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எ செட் A இஸ் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் A இஸ் n நம்பர் ஆஃப் P ஆஃப் A மைனஸ் 1 இந்த P ஆஃப் Aலிருந்து மைனஸ் 1 பண்ணிட்டீங்கன்னா, கிடைக்கிற வேல்யூலேருந்து மைனஸ் 1 பண்ணிட்டீங்கன்னா, கிடைக்கிறது தான் ப்ராப்பர் சப்செட். ஸோ, அப்போ இந்த நம்பர் ஆஃப் P ஆஃப் A பார்த்தீங்கன்னா 2 பவர் m இல்லைங்களா? ஸோ, அதனால 2 பவர் m மைனஸ் 1. ஸோ, நம்பர் ஆஃப் பவர் செட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைரக்ட்டாவே ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 2 பவர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இந்த 2 பவர் m மைனஸ் 1 போட்டிங்கன்னா, அப்படியே டைரக்ட்டா உங்களுக்கு ஆன்சர் வரும். அதேபோல பவர் செட்டுடைய நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வேணும்னா 2 பவர் m அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, இந்த நான் நடத்துன டாபிக் மட்டும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 எக்சர்சைஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வர இனிமேல் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து சில சம் போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ்.